இந்த பரந்தூர் ஏர்போர்ட் கிடையாதுன்னு சிஎம் விஜய் தீர்க்கமாக சொல்லியாச்சு. மிகப்பெரிய ஆதரவும் சிறிய எதிர்ப்பும் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இந்த பரந்தூர் மக்களே கிளம்பி வந்துட்டாங்க. இன்றைக்கி சட்டப்பேரவைக்கு வந்துட்டாங்க. பச்சை துண்டோடு நெற்கதிரோடு கையில் கொடுத்துட்டு எங்களுடைய அதாவது பரந்தூருடைய காவல் தெய்வம் சிஎம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் தாங்க தெய்வம் அப்படின்ட்டாங்க. அங்கே இருக்கிற ஒரு சாலைக்கே ஜோசப் சி விஜய் சாலை என்று பேரே வைக்க போகிறோம். ஏன்னா 1400 நாட்கள் நாங்கள் அங்கே போராடிக்கிட்டு இருந்தோம். வந்தாங்க, ஆதரவு கொடுத்தாங்க, பேசினாங்க, எல்லாம் பண்ணாங்க, ரைட்டு. ஆனால் ஒரு பெரிய செய்தியாக எதுவுமே வரல. ஒரே ஒரு விசிட் தான் வந்தார் விஜய். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக ஒரே ஒரு முறை தான் வந்தார். தேசிய ஊடகங்களில் மிகப்பெரிய செய்தியாக பார்க்கப்பட்டது. மிகப்பெரிய அளவில் எங்களுடைய கிராமம் வெளியே தெரிய ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட அவ்வளோ நீர்நிலைகள் உள்ள அந்த பகுதியை, அவ்வளோ ஏரி, அவ்வளோ குளம், அவ்வளோ குட்டை, எங்கள் நஞ்சை நிலங்க புஞ்சை நிலம் இருக்கும். நஞ்சை நிலம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவ்வளோ நஞ்சை நிலம் இருக்கிற அந்த பகுதி ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் அரக்கோணம் விமானப்படை தளம் இருக்குது. இப்படிலாம் இருக்கிற அந்த இடத்த எப்படி தேர்வு பண்ணாங்கன்னு தெரியல. நாங்கள் தொடர்ச்சியாக போராடிக்கிட்டே இருந்தோம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எங்கள் கிராமத்தையே கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டாங்க காவல்துறை. யாரும் வெளியே போக முடியாது, உள்ளே வர முடியாது, யாரும் எதையும் பேச முடியாது. ஆனால் வந்தார் விஜய், வாக்குறுதி கொடுத்தாரு, அதை இன்றைக்கி செஞ்சிட்டாரு. இது போதுங்க எங்களுக்கு அப்படின்னு. ஏன்னா பரந்தூர் விமான நிலையம் வந்துட்டான். தமிழ்நாடு சீராயிடும், முன்னோக்கி போயிடும், பொருளாதாரத்தில் ஓகோன்னு வந்துடும். ஒரே ஒரு கிராமத்துக்காக பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழகம் என்ன ஆகும்? அந்த கிராம மக்கள்லாம் ஒத்துக்கிட்டாங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம், முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு 90% நிலங்களை கொடுத்துட்டாங்கன்னு ஒரு புள்ளி விவரத்தை கொடுத்தார். இன்றைக்கி அமைச்சர் நிர்மல்குமார் ஏங்க 48% தாங்க கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் மட்டும் 90% அடிச்சு விட்றீங்க, அவ்வளோ நீர்நிலைகள் இருக்குதுங்க அப்படின்னு. இங்கே ஒரு பெரிய அமைச்சர் நிர்மல்குமாருக்கும் தங்கம் தென்னரசுக்கும் ஒரு பெரிய போட்டி. என்ன சொல்கிறது, நிர்மல்குமார்னா சொல்கிறேன், இவ்வளோ ஆர்வம் நீங்கள் காட்டுறீங்கல்ல டிஎம்கே, ஐயோ வந்திருக்கலாமே, தமிழகம் பின்னோக்கி போயிடுச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா முன்னாள் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா வெள்ளை அறிக்கை அப்படின்னு கேட்டபோது வெள்ளை பேப்பர் எடுத்து காமிச்சார். அவர் ஒரு பக்கம் கொதிக்கிறார். எல்லாத்தையும் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டோம், எல்லாத்தையும் கட்டமைச்சு வச்சுட்டோம், இந்த நேரத்தில் இப்படி பண்ணிட்டோம் என்னங்க அப்படின்னு அவர் கொந்தளிக்கிறாரு. இன்றைக்கி நிர்மல்குமார் சொல்லிட்டார், இவ்வளோ கொந்தளிக்கிறது காரணம் ஜி ஸ்கொயரும் மாப்பிள்ளையும் தானே அப்படின்னு. காய் போயின்னு ஒன்றுமே சொல்ல, ஜி ஸ்கொயரும் மாப்பிள்ளையும் தானே, இதில் என்ன இருக்குது